சற்றுமுன் வெளியான தகவல் மகளிர் உரிமை தொகையில் முக்கியமான தகவல் வெளியுள்ளது. அது என்ன பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மாத ரூபாய் 1000 தரும் மகளிர் உரிமை தொகை திட்டம். ஆட்டோ வாங்க பெண்களுக்கு 1,00,000, தொழில் தொடங்க பெண்களுக்கு 50,000 ரூபாய் என அடுத்தடுத்து பெண்களுக்கான திட்டங்களை தமிழக அரசு செயல்படுத்தி வருகிறது. அந்த வகையில் ஆதிதிராவிட பழங்குடியினர் சமூகத்தை சேர்ந்த பெண்கள் விவசாய நிலம் வாங்க அதிகபட்சம் ரூபாய் 5,00,000 வரை மானியம் வழங்கப்படுகிறது. இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற விரும்பும் தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு 2021ஆம் ஆண்டு பொறுப்பேற்ற பிறகு பெண்களுக்கான பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. ஆட்சிக்கு வந்த ஒரு சில நாட்களிலேயே மகளிருக்கு அரசு மாநகர பேருந்துகளில் கட்டணமில்லா பயணம் செய்யும் திட்டத்தை செயல்படுத்தியது. அடுத்த 1.5 ஆண்டுகளில், அதாவது கடந்த ஆண்டு செப்டம்பர் முதல் மாதந்தோறும் 1000 பெறும் வகையிலான கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் செயல்படுத்தியது.